ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தலைக்கேறிய மது போதையில் காரை சாகசம் செய்து அலப்பறையில் ஈடுபட்ட புதிய திராவிட கழகத்தினரை தட்டி கேட்ட காவல்துறையினரின் வாகனத்தை அக்கட்சியினர் சூழ்ந்து கொண்டு எட்டி உதைத்ததோடு பெண் ஆய்வாளருக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த நினைத்த காட்சிகள்தான் இவை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நலச்சங்கம் சார்பில் கொங்கு நாட்டின் சமூக நீதி 5வது மாநில மாநாடு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மாநாடு நடைபெறும் மைதானத்திற்கு அருகே காலியாக இருந்த மைதானத்தில்தான் இப்படியான கார் சாகச அலப்பறைகள் நடந்தேறி இருக்கிறது. அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் மதிவேந்தன் ஆகியோர் மாநாட்டை தொடக்கி வைத்துவிட்டு புறப்பட்டதுதான் தாமதம். வேட்டைக்காரன் படப்பாடல் பின்னணியில் ஒலிக்க தலைக்கேறிய போதையில் மைதானத்தில் டிராக்டரை குறுக்கும் நெடுக்கும் முன்னும் பின்னும் என ஓட்டி போதை விளையாட்டுகளை தொடங்கியிருக்கின்றனர் புதிய திராவிட கழகத்தினர். இது ஒரு கட்டத்தில் எல்லை மீற அப்பகுதியே புழுதியால் மூழ்கடிக்கும் அளவுக்கு இனோவா காரில் சாகசத்தை காட்ட தொடங்கியிருக்கின்றனர். காரின் ஜன்னலில் அமர்ந்து கொண்டும் தொங்கிக் கொண்டும் பிறருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வண்ணம் புதிய திராவிட கழகத்தினரின் சாகசம் எல்லை கடந்திருக்கிறது. புதிய திராவிட கழகத்தினரின் வீர சாகசங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அதுவரை பொறுமை காத்த பெருந்துறை காவல் ஆய்வாளர் பேகம் பொறுமை இழந்து கார் சாகசத்தை இடைமறிக்கும் விதமாக மைதானத்தின் மைய பகுதியில் தனது காவல் வாகனத்தை நிறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த புதிய திராவிட கழகத்தினர் கூச்சலிட்டவாறு பெண் ஆய்வாளரின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதோடு காவல் வாகனத்தை காலால் எட்டி உதைத்து சட்டத்தை காக்கக்கூடிய போலீசாரிடமே சட்டத்தை மீறி சவால் விட்ட சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இந்த காட்சிகளை வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் காட்டுவேன் என பெண் ஆய்வாளர் பேகம் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்க பின் விளைவுகளுக்கு பயந்து ஒரு சிலர் கூட்டத்தினரை அடக்கி ஆய்வாளரின் வாகனத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். வேட்டுவ கவுண்டர் வெள்ளாள கவுண்டர்களுக்கிடையே ஏற்கனவே பிரச்சனை ஏற்பட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்க வெள்ளாள கவுண்டர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான கருங்கல் பாளையத்தில் மாநாட்டை நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி போலீசார் அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இந்த விஷயம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பெருந்துறை பகுதியில் மாநாட்டை நடத்தி கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தாங்கள் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக போலீசாரை வெறுப்பேற்ற வம்பிழுக்கும் நோக்கில் இப்படியான கார் சாகச விளையாட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.